ஹே டேஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சரவணா, நான் உங்களுக்கு பொள்ளாச்சி சேனல்னா இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்துட்டுங்க. ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சரியாக இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒர்க் இருக்குது. இன்றைக்கி ஒர்க்குக்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா என்னையோடு சேர்த்து ஒரு 12 பேர் பக்கம் வேலைக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேரம் வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம். நாங்கள் ஒரு 3 பேர் இப்போ தான் வந்தோம். நம்ம பெரிய இப்போ வந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி காய் உரிச்சு வச்சுருக்கான். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 தான் ஆச்சு. 8:30 மணிக்கு 8 தான் ஆச்சு. கரெக்ட் 8:30 கூட ஆகலை. பார்த்தீங்கன்னா உரிக்க நம்ம மாப்பிள்ளை காய் எடுத்து போட பெரிய உரிக்க காய் எடுத்து போட உரிக்க எப்படி பாலனை பாருங்கள், எப்போ போல ஸ்டைலாக அப்படியே சோகமாக அப்படியே வருத்தமாக ஏதோ மாதிரி உட்காந்துருக்காரு. சில சொன்னால் அதை சத்தம் போடுவார். அது நம்ம வெற்றி தோல்வியெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கா. அப்படியே பாருங்க. இப்போ என்னால் ஜாக்கிரதையாக இருக்கணும், மருந்து வைக்கிற ஆளுங்க இவங்கெல்லாம். எங்கேயோ போய் எத்தனை நாள் சுற்றிட்டு இப்போ தான் வந்திருக்கா. பாருங்கள் மூஞ்சியில் பாருங்கள் பொலிவு. காதல் ஆசை யாரை விட்டது பாருங்க. அதான் ஒரு கையில் இதுதான் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு என்னமோ சொல்லுவாங்கள்ல, லவ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுன்ட்டு அந்த மாதிரி ஒரே கையில் சேட் பண்ணிவிட்டு ஒரே கையில் உரிக்கிறான். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:50 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் மோகன் வந்து ஒரு 50 காய் உரிச்சான். 50 காய் கூட இல்லை, ஒரு 10 காய் பக்கம் உரிச்சிருப்பான். வந்தான்னு பார்த்தீங்கன்னா 60 டீ கேட்டுங்காட்டி எப்போ போல் நானே டீ போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். இப்போ ஆளுகளை பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறாங்க. ஒரு துரிஸ்ட் முன்னாடி வேறு பக்கம் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரில, ஒருவேளை அது வேறு ஆள் உரிச்சிட்டு இருக்கலாம், இல்லை நம்ம போய் உரிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை அதை கண்டினியூ பண்ணுறேன். சரி, டீ வந்துச்சு, நான் போய் டீ குடிக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆச்சுங்க. 9:30 ஆச்சுடா. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆச்சு. டீ சாப்பிட்டு வந்து எல்லாம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து கும்மி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இங்கே முடிஞ்சு இந்த இடத்துல ஃபுல்லாக காய் உரிச்சிட்டாங்க. இங்கே இருக்க காய் மட்டும்தான் இருக்குது. சாப்பிட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு 12 மணிக்கு அந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே காய் முடிஞ்சு பக்கத்து போயிடும்னு நினைக்கிறேன். இங்கே ஆமாம், இங்கே 12 மணிக்கு முடிஞ்சிடும். இங்கேயா 12 மணிக்கு முடிஞ்சிடும். 1 மணிக்கு நம்ம அங்கே பக்கத்து போயிடலாம். வேறு நம்ம மாப்பிள்ளை என்னமோ ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான். கட்டிகிட்ருக்கியா? இல்லை அருணா கயிறு வச்சு கட்டிகிட்ருக்க. பம்பர் கயிறா? மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:48 9:50 ஆக போகுது. அதான் சாப்பிட்ற கிளம்பலாம் அப்படின்னு நின்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடி பார்த்தீங்கன்னா பழையபடி மறுபடி உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட போவாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. சாப்பாடு போகிறீங்களா? பசி ஆயிடுச்சா? 2 பேருக்கு பசி ஆயிடுச்சாமா. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்மளை முறைச்சி பார்க்குறோம். அப்படி தெரியுங்களா உங்களுக்கு? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம முருகேசோட பையன் ஹெல்ப்பர், காய் எடுத்து போகிறக்கு ஒரு ஆள் 2 வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ காயில் பிரித்து போட்டாச்சுங்களா. இப்படி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு 200-250 காய் வரும். எல்லோரும் யார் வேலை செய்கிறான்னு பார்க்குறக்கு இவர் தான். இவங்கெல்லாம் யார் என்ன பண்ணுறாங்க, வேலை செய்கிறாங்களா இல்லையா, ஓப்பி அடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறக்கு இப்போ கொத்துக்கார பதவி கொடுத்து நிற்க வச்சிருக்கவர். அப்புறம் ஃபோன் வந்துச்சு, ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவன் இப்போ முருகேசனமாக சொல்கிறான், இந்த பாக் டம் டம். ஏன்னா யார் எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு யாருக்கும் ஒரு ரகசியமாக பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துட்ருக்காரு நம்ம கொத்துக்காரரு. சரி, நம்ம நீ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். சாப்பிட்றக்கு போகிறாங்களா இல்லை வேலை செய்கிறாங்களான்னு. பார்த்தீங்கன்னா காய் நம்ம வந்து கம்மியாக தான் உரிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு தான் இருக்கு, ஆனால் ஆளு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அது பொருள் ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வேறெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. காட்டில் வந்து தண்ணி இருக்குமா இல்லையான்னு தெரில. ஒரே ஒரு கேன் கொண்டு வந்து அந்த கேன் தண்ணி முடிஞ்சிச்சு. சாப்பிட்ட மக்களை இப்போ தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் உடஞ்சிருந்துச்சு. இந்த தேங்காய் இப்போ தான் சென்டரில் கேப் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேப்பில் இந்த குச்சியை வச்சு கட்டிகிட்டு இருந்தார். ஓகே, இதே ஒரு வீடியோ பண்ணலாம். இந்த குச்சியை வச்சு தேங்காயை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஓப்பன் ஆகி தான் இருக்குது, இது ஃபுல்லாக ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பார்க்கலாம்.
ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. பின்னாடி வந்துடுவா. பச்சை குச்சிங்கட்டி வளையுது. காய் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடைக்கல, இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தேங்காய் போடுறப்பே கீழே வந்து உடஞ்சிருக்கு. உள்ளேயே போக மாட்டேங்குது. ஆனால் கேப் விழுந்துருச்சு. தண்ணி வடியுது, ஈரம் தெரியுதா? கேப் ஆயிடுச்சு, பார்க்கலாம். கேப் ஆயிடுச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் இந்த நரம்புகள்லாம் லைனாக இருக்குங்காட்டி நம்மளால் சரியாக எடுக்க முடியல. குச்சி பார்த்தீங்கன்னா இந்த பச்சையாக இருக்குது, பச்சை குச்சிங்காட்டி. டவுசர் மேல போடுறேன். ஏய் நான் அந்த கிழிஞ்ச டவுசர் பழைய சட்டைகள்லாம் போடாதானே கேட்கறே. புது பேண்ட் மாமா. புது பேண்ட்டுங்களா? ஆமா. பார்த்தா தெரியலீங்களே. அப்படிதான் இருக்குங்க. போச்சு பாருங்க. போச்சு இருக்கு, சட்டை இருக்குங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த நார பிடிங்க அவ்வளோ உடைக்க முடியல. வேணாம், இது கையில் ஏறிடுச்சு. ஓபன் பண்ணி எப்படின்னு தெரியலைங்க. பார்த்துக்கலாம். லைக் சப்ஸ்கிரைப். காயை கந்தரவாளம் பண்ணிட்டோம். ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சு. இது எப்படி இருந்துச்சு மூடி அந்த கும்பியில் வச்சிடலாம், தெரியக்கூடாது. ஓகேலாம் சாப்பிட்டு இல்லை வந்துட்டாங்க. நான் வேலையை ஆரம்பிக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 ஆச்சுங்க. சாப்பிட்டு எல்லா ஆளுங்க எழுந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு பக்கம் போகணும்னு சொல்லியிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஆளு வர்றாங்க, வெளியாடு குடிச்சிட்டு வர்றாங்க. அவங்க வந்து போய் இருக்க டக்குனு குடிச்சா தான் அங்கே போக முடியும். நல்லா வேறு வண்டிக்கு வேறு செய்ய முடிய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு 12,000. எல்லாம் முடிஞ்சு எவ்வளோ நேரத்தில் அங்கே போகிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:40 ஆச்சுங்க. 11:35 ஆச்சு. பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக முடிஞ்சு எல்லாம் காய் எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போகணும். அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இளநீ சாப்பிட்ருக்கு, அப்படி சாப்பிடுவோம்ல. எல்லாம் காய் எண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த தம்பி வசந்தோட காய் எண்ணலான்னு இருக்கேன். நம்ம காய் எண்ணிட்டு மட்டை போட்டு மூடிட்டு மறுபடியும் வேறு போய்க்கலாம். காயில் ஃபுல்லாக எண்ணி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு மூடியாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு பக்கம் போகிறோம். அங்கே போய் பசி போட்டு அதுக்கப்புறம் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 12:01 ஆச்சுங்க. நம்ம மோகன் பார்த்தீங்கன்னா வந்து டீ காமிச்சாச்சு. பெரிய புளிய மரத்தலையில் காய் போட்டிருக்காங்க, பெரிய புளிய மரம். வீடியோவில் பார்க்க எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வந்துட்டு வசி இறங்கவே இல்லை சுத்தமாகவே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வசி இறங்கலான்ட்டு போய் பெரிய வசி போட்டு உரிச்சிட்டு இருந்தான், இறக்கிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வசி போடும்போது வசி கீழே போயிடுச்சு. அது முன்னாடி கால் பார்த்தீங்கன்னா குழியாகவும் பின்னாடி கால் கொஞ்சம் மேடாகவும் இருக்குது அவனுக்கு. பாக்கி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 5 சைடு நிற்கிறாங்க. அங்கேயும் காய் போட்டிருக்கு. அங்கேயும் வசி இறங்கலிஞ்சா ஆள் நின்றுட்டுருக்காங்க. வசி போடுற வரைக்கும் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இது வச்சா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வேலையை முடிஞ்சு. கணக்கு லேட்டாக தான் வருங்க. அதை எதிர்பார்க்காது. கடமை செய் பலனை எதிர்பார்க்காது. பார்த்தா தெரியும் தம்பி எப்படி குப்பர் குமிஞ்சு தூக்கி உரிக்கிறான்னு.
பார்த்தாலே தெரியும் தம்பி பார்த்தீங்கன்னா குப்பருக்கு படுத்துட்டு உரிக்கிறா அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மணி பார்த்தீங்கன்னா 12:48 ஆச்சுங்க. பார்த்தீங்கன்னா டீ சாவுக்கு வந்து எல்லாம் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆளுகள்லாம் அவங்க உரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கும்பி வச்சா முடிஞ்சுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஆளுக்கு ஒரு 300 காய் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 காய் உரிச்சிருக்கோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு இருந்துச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம உரிக்காதனமாக சொல்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:30 ஆச்சு. நம்ம குமரேசன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கம்பெனி நீட்டிட்டு கிளம்பிட்டாரு. இங்கே இறக்குறையே பார்த்தீங்கன்னா காய் இங்கே முடிஞ்சு ஆளுக்கு 10-20 காய் தான் இருக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா பக்கத்து கும்பியில் பார்த்துக்கிங்கன்னா காய் உரித்து முடிச்சுட்டாங்க. காய் என்றக்கு ரெடியாக இருக்காங்க. இது உரித்து முடிச்சா நாங்கள் காயை நீட்டு மட்டை போட்டு மூடிட்டு மறுபடியும் வேறு பக்கம் போகிறதா இல்லையான்னு தெரில. எப்படிங்கிறத பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:32 ஆச்சு. ஃபுல்லாக காய் உரித்து முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை காய் எண்ணிட்டு இருக்கான். மாப்பிள்ளை எவ்வளோ வந்துருக்குங்க? எவ்வளோங்க? 40? ஏய் 40 காய் தான் இருக்குது இதில். அருணே 40 காய் தான் இருக்குது. ஏய் 40 கப் ரேட்டு வந்துச்சு. எவ்வளோ மாப்பிள்ள? 50 60? 19. மொத்த காய் எவ்வளோ மாப்பிள்ள? 20 காய். அவ்வளோதான். மாப்பிள்ளை எண்ணி இருக்கா 20 காயம்மா. 20 தம்பி தவிர ஒரு காய் கூட சாப்பிடக்கூடாது. ஆள் ஒரு எண்ணம் பார்க்க ஒரு ஆள் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. நம்ம அப்படியே காய் எண்ணாங்க. அவங்க ஃபுல்லாக மூடிட்டாங்க. அவங்க நம்மளும் காய் எண்ணிட்டு மூடலாம். ஃபுல்லாக முடிஞ்சு காய் எல்லாம் ரவுண்ட் அடிச்சு விட்டு மட்டையை போட்டு முடிஞ்சு. மாப்பிள்ளை நின்றுருக்கான். வெற்றி வேணுமென்னு மட்டையை போட்டு மாப்பிள்ளை கீழே இறக்கி ஓகே. பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் மட்டையை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எல்லா அளவுக்கு கிளம்ப ஆரம்பிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தாலும் வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் போய் பொள்ளாச்சிரணும் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் போய் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.